ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு டிகேஎம்எஸ் நாட் 17. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு சில டாபிக்ஸ் பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம். பார்ட் 1 நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். அதில் வந்து 4n சிஸ்டம் இருக்குது, 4n+2 இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து 4n மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 4n+2 பார்த்துடலாம். அப்புறம் சைக்ளோ அடிஷன் அண்ட் சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட், இது மூணுமே பார்த்துட்டா பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் ஓரளவுக்கு ஓராயிடும். ஆரம்பிக்கலாமா? எலக்ட்ரோசைக்ளைசேஷன் ஆஃப் 4n+2 சிஸ்டம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு போய் பார்த்துருங்க. அதில் வந்து நம்ம 4n சிஸ்டம் வந்து எஃப்எம்ஓ ஃப்ரான்டியர் மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்ரோச் வச்சு நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்படி ரொட்டேட் பண்ணால் சேம் டைரெக்ஷனில் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணி பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆர்பிட்டல் ஓவர்லேப் ஆகி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதில் வந்து நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரிக் மாதிரி சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 4n டெல் கான். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இப்போ 4n சிஸ்டம்னா டெல்லாக இருந்தால் கான், அதே லைட்டாக இருந்துச்சுன்னா டிஸ். அதே மாதிரி 4n+2 டெல்னா டிஸ், லைட் அதாவது ஹெச்னியூனா கான். ஸோ இந்த ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 2E4Z6E ஆக்டாட்ரையின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த ENZ அப்படின்னா என்னன்னு தெரியும்ல. இ அப்படின்னு சொன்னால் 2 பல்கி குரூப்ஸ் வந்து ஆப்போசிட் இதில் உருவாயிருக்கும், செட்னா சேம். ஸோ இப்போ நம்ம டயக்ராம் வரைகிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஐயூபேக் நேம் வச்சு நம்ம டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கலாம். 2E4Z ஆக்டாட்ரையின். ஸோ இங்கே ஆக்டான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மொத்தம் 8 கார்பன் வரணும். 2 3 4 5 6 7 8. இதில் 8 கார்பன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்பரிங் கொடுக்கலாம். ஸோ இது வந்து 1 2 3 4 5 6 7, லாஸ்ட் கார்பன் 8. ஸோ மட்டும் இப்போ ஆக்டாட்ரையினுக்கு 8 கார்பன் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அந்த ட்ரையின் அந்த 2 4 6 இந்த பொசிஷனில் வந்து டபுள் பாண்ட் வந்து போட்டுக்கலாம். 2 1 3 நடுவில் ஒரு டபுள் பாண்ட், 4 and 5 6 and 7. ஸோ இது வந்து 5 பார்க்க 6 மாதிரி இருக்கு. 5. ஓகே. ஸோ இப்போ வந்து 2E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈனா இந்த இடத்துல சைடில் நோட் பண்ணிக்கோங்க. செட் சேம் சைட், குரூப் ப்ரெசன்ட் இன் சேம் சைட், இ ஆப்போசிட். ஸோ அப்போ 2E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2E. ஸோ அப்போ இங்கே இந்த பாயிண்ட் பாருங்கள், இது ரெண்டுமே வந்து சேம் டைரெக்ஷன் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குதுன்னு அர்த்தம். வீட்டில் பண்ணு, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த குரூப்பும் இங்கே இப்படி ஃப்ரீயாக இருக்கிறது வந்து ஒன்றும் இல்லை, மெத்தியல் குரூப் CH3. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து 2E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து இந்த சைடில் இருக்குது, இதோ இங்கே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் இன்னொரு ஹைட்ரஜன் இதோ இந்த மாதிரி அட்டாச் ஆகும். ஸோ இது வந்து அப்படி இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கார்ல. ஸோ இதான் வந்து 2E. நெக்ஸ்ட்டு 4Z. செட்னா சேம் இல்லை. ஸோ அப்போ ஃபோர்த் பொசிஷனில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 4 and 5, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கார், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கார், ரெண்டுமே வந்து சேமாக இருக்காங்க, சேம் டைரெக்ஷனில். ஸோ அப்போ இது வந்து 4Z அப்படியே கரெக்டாக இருக்குது, எதுவும் மாற்ற தேவையில்லை. ஸோ அப்போ அடுத்தது வந்து 6E
6ல் அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் இருக்கார். சேம் சைடு இருந்ததுன்னா இந்த டைரெக்ஷனில் வரும். ஆப்போசிட் டைரெக்ஷன்றப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல CH3 வந்து வெளியே பார்த்த மாதிரி டைரெக்ஷனில் இருக்கணும். இதை கொஞ்சம் நல்லா அழிச்சிட்டு ஸோ அப்போ இதுதான் வந்து 2E4Z6E ஆக்டேட் ட்ரெயினோட டயக்ராம். ஸோ இப்போ அதை நான் அழிச்சிட்டு நான் கிளியராக வரைஞ்சிடுறேன். அதுக்கப்புறமேட்டு அதில் எப்படி நம்ம 4n+2 சிஸ்டம் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஆர்பிட்டால்ஸ் எப்படி அரேஞ்சாக இருக்குதுன்னு தெரியணும். ஸோ 4n+2 இப்போ nன்ற இடத்துல நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மொத்தம் நமக்கு 6 பை எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஸோ 4n+2 சிஸ்டம்ன்றப்ப இதுக்கும் அதே சேம் கண்டிஷன் தான். ஹீட் அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஹோமோ எடுத்துப்போம். தென் லைட் அப்ளை பண்ணுறப்ப லைட் பாஸ் பண்ணுறப்போ அதுக்கு வந்து லூமோ எடுத்துப்போம். லூமோ தான் நமக்கு வந்து நியூ ஹோமோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் டயக்ராம் நான் சைடில் வரைகிறேன். இந்த இடத்துல நான் ஏன் 6 லோப்ஸ் வரைஞ்சிருக்கேன்னா 4n+2ல் nன்ற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பை எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ அப்போ 6 p ஆர்பிட்டால்ஸ் வரையணும். அதுக்காக தான் இந்த இடத்துல 6 லோப்ஸ். ஸோ இப்போ நோடு வந்து நமக்கு தெரியும். கீழே வந்து 0, நோடு 1, நோட் 2. ஸோ நோடு 0ன்றப்போ இங்கே எதுவுமே இருக்காது கீழே. ஸோ மேலே வந்து சென்டராக ஒரு நோட், இங்கே வந்து 2 நோட். ஸோ இப்போ ஷேடிங் பாருங்கள். அப்படியே ஆப்போசிட். மேலே கீழே மேலே. ஸோ இப்போ இதுதான் வந்து ψ1, ψ2, ψ3 and also known as இதுதான் வந்து ஹோமோ ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னும் 3 ஆர்பிட்டால்ஸ் வரும். அதை வந்து நான் எங்கள் சைடில் வரைகிறேன். எனக்கு இடம் பத்தாததுனால நான் சைடில் வரைகிறேன். நீங்கள் வரைகிறப்ப ஒரே இதுவாக ட்ராயிங்காக கண்டினியூ பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இது வந்து Xi 4 ஸ்டார், இது Xi 5 ஸ்டார், Xi 6 ஸ்டார். ஸோ இதில் வந்து Note 3, One, 2, 3. One, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5. Note 3, Note 4, Note 5. Again shading மேலே, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கீழே, அகெயின் மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே, அகெயின் மேலே, மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே. ஸோ இதுதான் வந்து 4n+2க்கு ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு தெரியும் டெல்னால் நம்ம Xi 3 எடுத்துப்போம், அதே H நியூனா நம்ம Xi 4 ஸ்டார் எடுத்துப்போம். இப்போ கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த 2E4Z6E ஆக்டாட்ரைன் வந்து ஹீட்டில் என்ன ப்ராடக்ட் தரும் அண்ட் லைட்டில் என்ன ப்ராடக்ட் தரும்? ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் பார்க்கலாம். ஹீட்டில் என்ன ப்ராடக்ட் தருது அப்படின்னு பார்ப்போம். ஹீட்டுன்றப்ப அப்போ நம்ம Xi 3 எதாவது ப்ரிஃபர் பண்ணணும், கரெக்டாக? Xi 3 அது எடுக்கிறப்போ ஸோ இப்போ இதில் ஹீட்டுன்றதுனால நம்ம Xi 3 அதை அப்படியே இதில் ஷேட் பண்ண போகிறோம். Xi 3 2 இது மேலே, இது கீழே, 2 இது மேலே. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ உங்களுக்கு மாலிகுலர் ரொட்டேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் பண்ணணும், சேம் டைம் இதை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் பண்ணணும்.
ரெண்டுமே நம்ம டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதுனால இது வந்து நம்ம டிஸ் ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4n + 2 ஹீட் பண்ணால் டிஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட்ஸ் இதில் பாருங்கள், இதை வந்து நம்ம இந்த சைடும் இதை வந்து இந்த சைடும் போடுறோம். அப்போ நமக்கு மாலிகுல் எப்படி கிடைக்கும்னா ப்ராடக்ட் வந்து இந்த ஆர்பிட்டல் ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போ 2 CH3 இருக்குது. டிஸ் ரொட்டேட்டரி அப்படின்றதுனால ஆப்போசிட் டைரெக்ஷன். ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க CH3 அப்படியே மேலே ரொட்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே இந்த சைடு ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ அப்போ ரெண்டுமே CH3 வந்து மேலே பார்த்த மாதிரி டைரெக்ஷனில் போயிடும். ஸோ அப்போ ப்ராடக்ட்டில் வந்து CH3H கீழே அண்ட் இந்த சைட்லேயும் அப்படியே CH3 மேலே போயிடுச்சுன்றதுனால ரைட் ஹேண்ட் சைட்லேயும் CH3H அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். நான் உங்களுக்கு கிளியராக வரைஞ்சி காட்டுறேன் எப்படின்ட்டு. The product formed is. ஸோ இப்போ இது நம்ம லைட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைட்டுக்கு வந்து நம்ம Psi4 எடுத்துப்போம். இப்போ நமக்கு லூமோ ஸ்டார், அந்த லூமோ தான் நமக்கு நியூ ஹோமோவாக மாறிடும், எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிடும் லைட்டு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷேட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் அப், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் தான் நமக்கு முக்கியம். நடுவில் இருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லை. இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டும் எப்படி ஒன்றா அலைன் ஆகி பாண்ட் ஃபார்ம் ஆகுதா, எந்த டைரெக்ஷனில் அலைன் ஆகுது, ஆர்பிட்டால்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ Psi4 ஸ்டாரில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மேலே, லாஸ்ட் ஒன் கீழே. ஓகே. ஸோ இப்போ ஆக்சிஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறேன்னா இதையும் ரைட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் பண்ணால் தான் இதுவும் வந்து ரெண்டும் ஓவர்லேப் ஆகும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சேம் டைரெக்ஷனில் பண்ணுறதுனால கான். ஸோ அப்போ 4n + 2 ஹீட் இல்லை, இங்கே வந்து லைட் போடுறப்போ கான். ஸோ இது இந்த ரூல் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் பார்த்துடலாம். ஸோ இப்போ பாண்ட் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். இந்த பாண்டை இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். CH3 சேம் சைடு, இந்த CH3 சேம் சைடு. அப்படி வர்றப்போ ப்ராடக்ட் வந்து ஒன்று வந்து CH3 வந்து மேலே, H கீழே, அப்படியே ரொட்டேட் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் வந்து H இந்த சைடில் இருக்கார், அது H மேலே வந்துடும், CH3 கீழே இருக்கும். ஸோ 4n + 2 சிஸ்டம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஸோ இதோட முடிச்சிக்கலாம். எலக்ட்ரோசைக்ளிக்கில் 4n சிஸ்டமும் 4n + 2 சிஸ்டமும் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 3ல் உங்களுக்கு வந்து சைக்ளோ அடிஷன் அண்ட் சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் போட்டுடுறேன். நன்றி.